அருவமும் உருவுமாகிய நாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வண்டு உதித்தனன் உலகமுய்ய. பலம். இன்றைக்கு கந்த சஷ்டி முதலாவது நாள். இப்ப சற்று அதை பற்றி பார்க்கலாம். அந்த முருகனுடைய தோட்டத்தை சொல்லிக்குள்ள மிக அருமையான பாடல் இது. ஒரு ஒரு கடவுள் என்பவர் எப்படி இருப்பார், எப்படி தோன்றுவார் என்றதுக்கெல்லாம் அருவமும் உருவுமாகி, அவர் அருவமாயும் இருக்கிறார், உருவமாயும் இருக்கிறார், வருவித்து பொருள்களவனும் அருவுருவமாயும் இருக்கிறார். அனாதியாய், ஆதி இல்லாதவர், அனாதி தொடக்கம் இல்லாதவர். பலவாய் ஒன்றாய், அவர் பலவாயும் இருக்கிறார், ஒன்றாயும் இருக்கிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று திருவாசகம் சொல்லும். ஏகன் என்றா ஒருவன், அநேகன் என்றா பலர். அனுபவம் உருவாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய். உபநிடதங்கள்ல எல்லாம் இறையை குறிக்கின்ற பொதுவான சொல்லு பிரம்மம். அது ஆண் அல்ல, பெண் அல்ல, அலியம் அல்ல. அதற்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. பிரம்மமாய் அப்படி இருக்கிறது. நின்ற சோதி பிளம்பு அது ஓர் மேனியாக, அது ஜோதி வடிவாக பேரொளியாக இருக்குது. காண்பரிய பேரொளியே என்று சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார். பெரிய ஒளி, ஆனா காண்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஏன் ஒளி பெருசா இருக்கு, ஏன் காண்றது கஷ்டம்னா கண்ணில படலம் மறைச்சிருக்கு. ஆன்மாவை அந்த ஆணவையுள் மறைச்சிருக்குது. ஆணவடியாக காண முடியல, ஜோதி இருக்குது. இந்த ஜோதியைத்தான் பரஞ்சோதி என்று சொல்லுவார்கள். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று திருவாசகத்துல வரும். பரஞ்சோதி பரங்கருணை என்று. பரஞ்சோதி என்றா சுப்ரீம் லைட். ஆங்கிலத்தில் ஏன் என்ற வேர்ட் பாவிக்கால், ERN, சுப்ரீம். ஏன் என்ற வேர்டை பாவிப்பார் வேற திருவாசக டிரான்ஸ்லேஷன்ல. ஏன் என்ற வேர்டு வரும். த சுப்ரீம் லைட் பரஞ்சோதி. அது எப்படி இருக்கும்? அதான் கோடி பிரகாசம். தினகர கோடி பிரபாகர லிங்கம். பிரபாகரன் என்றால் சூரியன். கோடி சூரியர்கள் ஒருங்கு சேர்ந்தது போன்ற ஒளி. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா. கோடி சூரியர்களுக்கு சமமான ஒளியே உடையவர் என்று வரும். அப்ப ஒளி அவ்வளவு பிரகாசமா இருந்தால் சூரியனுடைய அடுத்த சேர்ந்தது என்ன? வெப்பமை. ஒரு சூரியனுடைய வெம்மையே ரொம்ப கடினமா இருக்கு, கிட்ட போனாலும் எரிச்சு போடும். இங்க இவ்வளவு தூரத்துல இருக்கைகளே கோடை வெயில் தாங்க முடியல. கோடி சூரியர் சேர்ந்தா எப்படி இருக்கு? தகிச்சு போடும். ஆனா அந்த ஒளி அப்படி இல்லை. மிகவும் குளிர்மையானது, தன்மையானது, இதமானது. சொல்வார்கள் சரத்கால சந்திரனுடைய ஒளி. சரத்காலம் என்றது இப்ப கார்த்திகை மாசம் வரப்போகுது, அதான் சரத்காலம் என்று சொல்றது. இந்த காலத்தில் வேற நவராத்திரிக்குத்தான் பேர் சாரதா நவராத்திரி. சரத்காலத்துல வர நவராத்திரி சாரதா நவராத்திரி. இதே மாதிரி ஒரு நவராத்திரி ஸ்பிரிங்ல வரும், ஏப்ரல்ல. அது வசந்த நவராத்திரி என்று சொல்லுவார்கள். பெரிதாக கொண்டாடப்படுவதில்லை, சில இடங்கள்ல இருக்கு, முன்னேஸ்வரத்துல எல்லாம் இருக்கு. அந்த காலமே குளிர் காலம், கார்த்திகை மாசம். சந்திரன் இரவு மிக குளிர். அதை விட இரவும் குளிர், மற்றது காலமும் மாசமும் குளிர். கார்த்திகை மாசம் மிட் நவம்பர் டு மிட் டிசம்பர். அப்ப நீங்க பண்ணலாம், பேக்ரவுண்ட் தெரியாது. இரவும் குளிர். அதுல சந்திரன் இன்னும் குளிர்மையா இருக்கும். அந்த காலத்து சந்திரனை போல குளிர்மையா இருக்கும். இப்ப இதுதான் அது எப்படி இருக்கும் என்று கேட்டா இப்படித்தான் விளங்கப்படுத்தலாம், சொல்லலாம். பிரம்மா என்ற சோதி பிளம்பதோர்
மேனியாக அது ஒரு வடிவம் எடுத்தா எப்படி இருக்கு, ஒரு உருவம் எடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு உருவம் தான் முருகப்பெருமான் முருகன். கருணை கூறு முகங்கள் ஆறும், ஆறு முகம், ஆறு முகம். ஏன் அவருக்கு ஆறு முகம்? முருகப்பெருமானுக்கு ஏன் ஆறு முகம்? சிவனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். அவருக்கு அதோ முகம் இருக்கு. சதாசிவமூர்த்தி என்று சொல்றது. ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம். இந்த 5 முகங்கள்ல 4 பக்கங்களும் உண்டு. உச்சி நோக்கிய முகம் ஈசான முகம். அதே மாதிரி அம்பாளுடைய முகம் அதோ முகம். அது ஒன்றா கீழே பார்க்கிறது. அம்பாள் கருணை உள்ளவள், தாயுள்ள. அப்ப அந்த கருணை எங்களை கீழ் நோக்கி எங்களை பார்க்கிற முகம் அம்பாளுடைய அதோ முகம். அந்த 6 முகமும் சேர்ந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவமாக வருகிறது தான் 6 முகம். சிவம் சக்தி ரெண்டையும் ஒன்றாக வழிபட்டதுக்கு சரி ஆறுமுகப் பெருமானாகிய முருகனை வழிபட்டார். என்னென்று சொல்லுவார்கள், அவருக்கு 6 தலை. முருகனுக்கு 6 தலை. எங்களுக்கு 6 தலை தருவதற்காக அவருக்கு 6 தலை. முருகப்பெருமான் அப்ப கருணகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே. எங்களுக்கு நிறைய பிரச்சனை, இவ்வளவு பேரும் போய் பெரிய கியூ. கடவுளுக்கு ஒரு முகத்தால் ஒன்றும் பண்ணல, 6 முகம் வேணும் அவருக்கு. 4 பக்கமும் இல்லை, 6 பக்கமும் முகம் வேணும் அவருக்கு. 12 கரங்கள் வேணும் எங்களை எல்லாரையும் அட்டன் பண்றதுக்கு. கருணகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன். திருகண்டா திருவுக்கு இணையான சொல் திருதான். வந்து உதித்தனன், தோன்றினன் என்று சொல்லல, உதித்தனன் பிறந்தான் என்று சொல்லல. ஏனென்றா புறவாயாக்கை சைவத்துல ஒரு கடவுளும் பிறப்பதில்லை. புறவாயாக்கை பெறுவோம், பிறந்தா கடவுள் இல்லை, அது விதி. அப்ப இவர் என்ன செய்யற, உதித்தனன். உதித்தனன் என்றால் தோன்றினான். சூரியனை உதித்தது என்று சொல்லுகிறோம். சூரியனை உதித்தது என்று சொல்லுகிறோம் என்றால் சூரியன் மறைந்திருந்தது, எங்களை பார்வைக்கு மறைந்திருந்தது. சூரியன் இல்லாம இருந்த ஒரு காலம் இருக்குதோ? இல்லை. சூரியன் இருந்தது, எங்களோட பார்வைக்கு தெரியாமல் இருந்தது, இப்ப புலப்படுகிறது. புலப்படாமல் இருந்து புலப்படுவது தான் உதித்தது என்று சொல்வது. உதித்தனன் எதுக்காக உதித்தான்? கடவுள் வர்றேன்னா என்னத்துக்காக வருவார்? தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட வருவாரா? தன்னுடைய பெருமையை காட்ட வருவாரா? எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வருவாரா? இல்லை. உலகம் உய்ய, உலகம் முழுக்க உய்வடைவதற்காக, the redemption of the whole world என்று சொல்லுவார். ரிடம்ஷன் முக்தி, அதற்காக வந்தார். முருகப்பெருமானுடைய தோற்றத்தை சொல்லுறது. நேற்று ராத்திரி ஒரு அருமையான ஒரு பதிவொன்று பார்த்தேன், தற்செயலா வந்தது. நல்ல அருமையா இருந்தது. நீங்களும் கட்டாயம் பார்க்க வேண்டும். உண்ட கதை பகிர்வம் இருக்கிறேன். ஒரு சிவாச்சாரியாரால வந்த ஒரு 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாருன்னு சொன்னாங்க ஒரு இன்ட்ரடக்ஷன்ல. காலையில தான் பார்த்தேன். இன்னொன்று நல்லா அழகா இந்த முருகப்பெருமானை பற்றி சரவண சிவம் என்று பேர் வச்சிருக்கிறார். அவை ஒரு சிவாச்சாரிய மரபு. அந்த சிவாச்சாரிய மரபு தன்னுடைய தந்தையார் ஒரு சிவாச்சாரிய சிவசரி ஆதீனம் என்று அடையாளப்படுத்தினம். நல்ல ஒரு அருமையான சில நம்பிக்கை கீட்டு என்று சொல்லுவார்கள். பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை ஒரு பகிர்ந்து கொள்வோம் நினைக்கிறேன். இதுல சத்தங்கள் வருமென்று நினைக்கிறேன். பார்ப்போம். இதுல விஷயம் பண்ண வேணும். தெரியுதா? ஓ, தெரியுது. சத்தம் வருகுதான்னு சொல்ல வேணும். நான் போடல. இது அட் தான் வருது சார்.
இப்ப இப்ப வரையில சத்தம் கொஞ்சம் சத்தம் வரையிலே. இது வரையிலையா? வரையில இல்லை இல்லை. இது வரையிலண்டா பாரு இதுல share the computer sound. இனி வரும். விலககிலி கொடுமை பல செய்தன நான் அறியே. திருச்செந்தூர் போனா கண்டிப்பா தலையெழுத்து மாறும் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் போய் அனுபவிச்ச விஷயம் அது. நம்மலாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு பிரம்மா வந்து எழுதி அனுப்பி விடுறார். அவர் எந்த பெண்ணில் எழுதினாரோ தெரியல. ஆனா முருகப்பெருமான் கிட்ட நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரம்மா எந்த பெண்ணில் எழுதியிருந்தாலுமே அதை அழிக்கிற எரேசர் வந்து முருகப்பெருமானம். திருச்செந்தூர் போனது வந்து அந்த ஈடுபாடு இன்னும் பழம் நழுவி பாலை விழுந்தது போல அந்த ஒரு உணர்வானது தோலை தாண்டி எலும்பை தாண்டி உணர்வுக்குள்ள ஆன்மாவனுக்குள்ள போயிடுச்சு. தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனையுந்தன் அடி சேராய் அப்படிங்கிறது போல. சுகமே சொல்ல தம்பி. நமஸ்காரம். சரவணா, இதான் உங்க பேரு? ஆமா. எனக்கு தெரிஞ்சு 14 வயசு இருக்கும். ஆமா. 10th படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. 10th எக்ஸாம் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தேன் வாங்கன்னு சொல்லி இந்த வேண்டுகோளுக்கு நீங்க வந்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர்கிட்ட நான் முருகரை பத்தி பேசியிருக்கேன். இதே ஸ்டுடியோவில் பேசியிருக்கோம். முதல் முறையா முருகர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு உங்கள்கிட்ட பேசுறது. எல்லாமே அவன் கருணை தான், வேற ஒன்றும் கிடையாது. நிச்சயமா. எப்படி உங்களுக்கு முருகர் மீது இவ்வளவு தீராத காதல்? திருவாசகத்துல ஒரு வரி உண்டு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்ட்டு. அதாவது இறைவன் கிட்ட நம்ம வந்து எவ்வளோ நெருங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இறைவன் நம்ம கூட நெருங்குவாராம். நான் இன்னி வரைக்குமே நான் வந்து மனசுல ஒரு உறுதியா இருக்கிறேன். ஏனென்றால் இறைவன் வந்து இவ்வளவு ஞானத்தை எனக்கு கொடுத்து, நான் ஒண்ணு இறைவன் கிட்ட போய் எனக்கு இவ்வளவு ஞானத்தை கொண்டு நான் இது வரைக்குமே கேட்டது கிடையாது. எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. முருகா முருகா. இறைவனே வந்து எல்லாருக்குமே வந்து யாருமே எதிர்பாராத சமயத்தில் இறைவன் வந்து அவர்களுக்கு நல்லது செய்வார். திருஞான சம்பந்தர் நினைத்து கூட கிடையாது 3 வயசுல வந்து பால் வரும் அப்படின்ட்டு. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு தருணத்துல அந்த பால் ஆனது அவருக்கு கிடைத்தது. திருநாவுக்கரசு பெருமானும் கண்டிப்பா நினைச்சது கூட இல்லை சூளை நோய் வந்து இப்படி வரும் அப்படின்ட்டு. நெறி இல்லாத நெறியிலே போனதுனால கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படிங்கிறார். வழி இல்லாத வழியில போனா முள்ளு குத்தும், அது போலே நெறி இல்லாத நெறியிலே போனா என்னென்ன கஷ்டம் வருங்கிறத அவர் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். தன்னுடைய கல்யாணமானது நடக்குகிறது, இந்த கல்யாணத்துல வந்து சுவாமி வருவார் தடுத்தாட்கொள்வாருங்கிறது அவருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பிறவி அந்த மாதிரி முன்ஜென்ம தொடர்பு இருந்தாலுமே 6 கோடி மாயா சக்திகள் வந்து ஆத்மாவை வந்து அமுக்கும் தெரிய விடாம. இப்படியாகிய நம்மளுடைய சமயத்துல எண்ணற்ற அருளாளர்களுக்கு இறைவன் எந்தெந்த ரூபத்திலாம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அருணகிரிநாதர்லாம் நேற்று கூட பார்த்தேன். நாமெல்லாம் வந்து அருணகிரிநாத பெருமான் கிடைத்தது வந்து நம்மளுடைய ஆன்மா பண்ண தபஸ். இத்தனை பேரு இறைவன் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். அது போல இறைவன் வந்து இந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்னா அது கண்டிப்பா நான் ஏதோ என்னுடைய சமயத்திற்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த ஒரு நோக்கமே இறைவனிடம் என்னை ரொம்ப கிட்டக்க சேர்த்து முருகரிடம் சேர்த்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி எந்த வயசுல உங்களுக்கு இந்த முருகர் மீது, ஏன்னா நிறைய சாமிகளை பார்த்துருப்பீங்க, எந்த வயசுல இந்த முருகர் மீது ஒரு பாசம் வந்துச்சு? நான் வந்து ஒரு 4வது படித்து கொண்டிருந்தேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா அம்மா எங்க குடும்பத்தோடு நாங்க திருச்செந்தூர் போனோம். நான் இன்றும் வியப்படைந்து கூறக்கூடிய விஷயம், இதை நான் உணர்ந்து அதுல இருந்து நான் சொல்லுகின்றேன். எனக்கு இது வந்து வார்த்தைகள் வந்து எனக்கு இது எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு சொல்லும்போது கூட அது எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு வந்து இன்னுமே வந்து புரியாம இருக்குது. நிச்சயமா.
திருச்செந்தூர் போனா கண்டிப்பா தலையெழுத்து மாறும் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் போய் அனுபவிச்ச விஷயம் அது. வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கன் தலைமையில் அயன் கையெழுத்தேனார் அருணகிரிநாதர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை நாமெல்லாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு பிரம்மா வந்து எழுதி அனுப்பி விடுறார். அவர் எந்த பெண்ல எழுதினாரோ தெரியல. ஆனா முருகப்பெருமான் கிட்ட நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரம்மா எந்த பெண்ல எழுதி இருந்தாலுமே அதை அழிக்கிற எரேசர் வந்து முருகப்பெருமானா. கால்பட்டு அது வந்து அவருடைய திருப்பாதங்களாம். அதனால நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிறார். இறைவன் கிட்ட ரொம்ப ரொம்ப சிறந்தது எது என்று கேட்டோமானால் இறைவனுடைய திருப்பாதங்கள். அதனாலதான் நின்னில் சிறந்தது நின்றால் இணைவைன்னு பரிபாட சொல்லுது. இறைவன் கிட்ட ரொம்ப ரொம்ப சிறந்தது இறைவனுடைய தாள். அதனாலதான் கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனேங்கிறார் அருணகிரிநாதர். சொக்கேனின் தாளே துணைங்கிறார். அறவா நீ ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்கங்கிறார் காரைக்கிழமையார். அது போல இறைவனிடத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்தது எது என்று கேட்டோமானால் இறைவனுடைய பாதங்கள். அந்த பாதம் பட்ட உடனே கால் பட்டு அழிந்தது, அழித்ததுன்னு சொல்லல, அழிந்ததுங்கிறார். பட்ட உடனே போயிடுச்சு. சூரியன் இருக்கு, சூரிய ஒளியை கண்ட உடனே பனியானது போயிடும். சண்டை போட்டுன்னு போகாது, சூரிய ஒளி பிரகாசத்தை பார்த்த உடனே பனி போயிடும். அதுபோல இறைவனுடைய பாதங்கள், முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட உடனே கால்பட்டு அழிந்தது வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமையில் அயன் கையெழுத்தே. அயன்கிறது பிரம்மா. பிரம்மதேவர் எழுத தலையெழுத்து வேலை செய்யாம அங்க சடாட்சரமான 6 எழுத்து அங்க வந்துருமா. அது போலே திருச்செந்தூர் போகும் பொழுது திருச்செந்தூர்ல இருந்து அங்க வந்து எனக்கு ஒரு ஈடுபாடானது வந்தது. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடியவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் என்று நான் உணர்ந்தேன். திருச்செந்தூருக்கு போய் திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமான் கிட்ட ஒரு அது வரைக்கும் பழனி ஆண்டவன் மேல ஒரு ஈடுபாடு, தண்டாயுதபாணி ஞான தண்டாயுதபாணி மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு. திருச்செந்தூர் போனது வந்து அந்த ஈடுபாடு இன்னும் பழம் நழுவி பால விழுந்தது போல அந்த ஒரு உணர்வானது தோலை தாண்டி எலும்பை தாண்டி உணர்வுக்குள்ள ஆன்மாவனுக்குள்ள போயிடுச்சு. அப்பொழுது பழனி ஆண்டவன் மேல ரொம்ப ஈடுபாடு. அப்பொழுது என்னுடைய அண்ணாவானவர் எனக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணார். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசி மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியே நயுந்தன் அடி சேராய் மௌனவுபதேச சம்பூம் மதியருகுவே நி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவன் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடல்ல அருணகிரிநாத பெருமான் விண்ணப்பம் பண்ற மாதிரியே எனக்கு நான் இன்னைக்கும் நான் திருப்புகழை நான் உயரிய நூலாக நான் பார்க்கின்றேன். அருமை அருமை. தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியே நயுந்தன் அடி சேராய் அப்படிங்கிறது போல இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் பண்ண எனக்கு முருகன் கிட்ட ஒரு சிறந்த ஈடுபாடானது வந்து. எப்பயுமே வீட்டுல 2 நூல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க. அது என்ன நூல் ஒரு வீட்டுல வச்சுக்கணும்? நம்ம எல்லாமே பாரத தேசத்துல பிறந்ததுங்கிறது கண்டிப்பா நம்மளுடைய ஆன்மா பண்ண தபஸ் பையன் தான். ஏன்னா பாரத தேசத்துல இறைவன் பாதம் படாத இடமும் கிடையாது, இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற அருளாளர்கள் படாத இடமும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு மூலையிலையும் சுவாமி தன்னுடைய அருட்கடாட்சத்தை தன்னுடைய நடமாடும் கோவிலாகிய அன்பர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறார். அருளாளர்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் பிறந்த மகான்கள் எல்லாம் அவதரித்த இடம், பிறந்த இடம் கிடையாது, அவதரித்த. ஏன்னா பிறந்தது என்றால் கண்டிப்பா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அவதரித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னமும் நம்ம மனசை விட்டு போகாம இருக்கிறாங்க. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டேனார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த தனிப்பெருங்கருணையானது இந்த அருளாளர்கள் கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம யாராக இருந்தாலும் ஒரு மகானுடைய துணை நமக்கு இருக்கணும் கண்டிப்பா. அது போல தமிழக மக்களாகிய நமக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுல 2 நூல்கள் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன நூல்கள் என்றால், ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருப்புகழ்.
திருக்குறள் பத்தி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். திருவள்ளுவர் வந்து 133 அதிகாரங்கள் எழுதியிருக்கிற மிகுந்த பாடல்கள், மிகுந்த அறநூல்கள், அறக்கருத்துக்கள்லாம் அந்த நூல்களில் இருக்கின்றன. ஆனால் நாச்சுவை மட்டும் முக்கியமா அப்படிங்கறத தாண்டி நகைச்சுவையும் கண்டிப்பா முக்கியம். அது போலே திருப்புகழ் வந்து ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அருணகிரிநாத பெருமான் வந்து நமக்கு கிடைத்தது நான் முன்னமே சொல்லியிருந்தா நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் தான். அது போல அருணகிரிநாத பெருமான் நமக்கு வந்து திருப்புகழை இந்த உலகம் உயர்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அப்பா அம்மாவுடைய நோக்கம் வந்து அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனா எதுக்கு? தன்னுடைய பிள்ளைகளானவங்க கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு பெருமையா இருக்கணுங்கிறனால தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பார்கள். அது போல அருணகிரிநாதர் இதுக்கு அடுத்து நாம எல்லாமே, நான் இன்னைக்கும் வியப்படைகிற விஷயம் இதுதான். அருணகிரிநாத பெருமான் அவதரிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாம் பிறந்திருக்கோம். அவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவங்கள் எல்லாம் பாக்கியசாலிகளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுவேன், நான் ரொம்ப பாக்கியசாலி. ஏனென்றால் அருணகிரிநாத பெருமான் அவதரிச்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அதற்கு முன்னாடி எல்லாம் முருகப்பெருமான வணங்கணும்னா திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் போன்ற பெரிய பெரிய இலக்கியங்கள் தான் உண்டு. ஆனால் சின்ன சின்ன நூல்கள், சின்ன சின்ன வரிகள் திருப்புகள்லாம் எடுத்தீங்கன்னா 8 வரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப அருமையா இருக்கும். நடை அழகு, பொருள் அழகு, பக்தர் கணப்பிரிய நிறுத்தம் நடித்திரு பக்ஷி நடத்திய குக பூர்வ பக்ஷிம தட்சிண உத்தர திக்குல பத்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்துள்ள கிற்பர வர்க்கிரி சித்த அனுகிரகம் வரவேனேங்கிற ஒரு பாடல். தமிழ்ல இப்படியெல்லாம் ஒரு பாடல் இருக்குதா அப்படிங்கறத நான் இப்பயும் சொல்லுவேன். திருப்புகழ் மாதிரி இருக்கிற பாடல் நான் இது வரைக்கும் நான் படிச்சு பார்த்ததே கிடையாது. இருந்திருக்கலாம், என்னுடைய கண்ணுக்கு படாம இருக்கு. நிச்சயமா இந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப சொன்னீங்களா, மட்டும் இந்த வார்த்தை வர்றது சும்மா சாதாரண வர்றது இல்லைங்களா, அதுவே மிக பிரமாதமா. ஆமா, ஒரு சொல்லு எழுது எப்படி இருந்தாலுமே வந்து மூச்சானது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூச்சு காற்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து யாராலுமே வாழ முடியாது. ஒரு வார்த்தை சொல்றோம், என்ன இருந்தாலுமே வந்து சில விஷயங்கள்லாம் போனா வராது, உயிர் போனா வராது. ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையை வந்து நம்மளால வந்து காப்பாற்ற முடியும். ஒரு வார்த்தையினால ஒரு பல பேர் வாழ்வாங்க, பல பேர் வீழ்வாங்க. ஆக அது போலே வந்து இந்த ஒரு வார்த்தையானது எப்படி வருகின்றது என்று சொன்னால், நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே வந்து ஒரு கருத்து உண்டு. அதாவது இந்த உடம்ப வந்து 2ஆ பிரிச்சோம்னா, அதாவது கருமூலம்னு ஒரு பகுதியானது உண்டு நம்ம உடம்புல. அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்பு இருக்கு. நம்ம உடம்ப வந்து மேல இருந்து கீழே, அதாவது இந்த தலையில இருந்து 2ஆ ஒரு வாழை எடுத்து 2ஆ பிளந்தோம்னா, சரிசமமா பிளந்தோம்னா கடைசியா ஒரு இடம் வந்து முடியும். அந்த இடத்துலதான் கருமூலம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் வந்து நம்முடைய உயிரானது இருக்கு. அந்த குண்டலினி சக்தி நான் சொல்லக்கூடிய பாம்பு, அந்த சக்தியானது அங்கதான் இருக்கு. இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன், இப்ப நான் ஆ அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தையானது எனக்கு அந்த கருமூலத்துல இருந்து தான் வரும். அந்த கருமூலத்திலிருந்து வருகின்ற காற்றானது மேலே வந்து ஒரு 3 ஸ்டாப்பிங் தாண்டி தான் நம்மளுடைய நாக்குக்கே வரும். இப்ப நம்ம பேசுற வார்த்தை கூட டக்கு டக்குன்னு வருது. நரம்புகள் பாருங்க, நரம்புகளுடைய செயற்கை அந்த மாதிரி இறைவன் படைத்த படைப்பு. வேகமா வருது. 3 ஸ்டாப்பிங். ஒண்ணு வந்து நம்ம நெஞ்சு, நம்மளுடைய மார்பு இருக்குல்ல அங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கழுத்து, இந்த கழுத்தை தாண்டி இந்த மூக்கு, இந்த நாசியை தாண்டி தான் இந்த நாக்கு வழியா அந்த வார்த்தையானது வரும். ஆனாதான் வந்து வல்லினம்ங்கிறது வந்து மார்புல இருந்து வருதுன்னும், இடையினம் வந்து கழுத்துல இருந்து வருதுன்னும், மெல்லினத்துல இருந்து அந்த மூக்குல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த நாக்கு ஆனது சுழற்சி நடக்கும். இப்ப கூட சில பேரால வந்து வாழைப்பழம்னு இப்ப ழா இருக்கு, ழா ரா இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து நாக்கு வந்து ரொம்ப சுழட்டும். கா அப்படின்னா கா, இந்த மேல்வாய்ப்பல்ல பட்டு அந்த காங்கிற உச்சரிப்பு வந்துடும். ழான்னு வார்த்தை வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து எளிமையா வரணும், எளிமையா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாக்கு சுழற்சி. இது வந்து ஒரு பிராக்டிஸ். திருப்புகழ்ங்கிறது வந்து முருகப்பெருமான் கிட்ட ஈஸியா போகிற ஒரு மகா மந்திரத்தையும் தாண்டி, அது வந்து சைவ மக்களையும் தாண்டி முருக பக்தர்களுக்கும் கடந்து இந்த உலகமெல்லாம் வாழணும் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு மகா மந்திரமானது இந்த திருப்புகழ். அதுதான் இந்த வார்த்தைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வார்த்தை வெல்லணும், நம்ம சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் பழிக்கணும்னாலே திருப்புகழ் கண்டிப்பா. அதனால்தான் வந்து வாக்குக்கு திருப்புகழ், வாழ்க்கைக்கு அருணகிரின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு பழமொழி, வாக்குக்கு திருப்புகழ். ஏன் வாக்குக்கு திருப்புகழ்னா, இப்போ வந்து பல பாடல்கள் எடுத்தோம்னா அது வந்து சில பாடல்கள் வந்து எளிமையா போகும், சில பாடல்கள் கரடு முரடா போகும். இப்போ வந்து திருப்புகழே வந்து பல பேர் அணித்திருக்கக்கூடிய விஷயம் வந்து கஷ்டமான பாடல் வந்து முத்தை தருபத்தின்கிற பாடல் தான் வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்ட்டு. அதெல்லாமே வந்து சும்மா பேசிக்ஸ் தான். முருகப்பெருமான் வந்து அவருக்கு அந்த அனுகிரகம் பண்ண உடனே, அந்த உபதேசம் பண்ண உடனே, நாக்குல வந்து அந்த ஓம்ங்கிற மகா மந்திரத்தை எழுதின உடனே அவர் வந்து முத்தை தருபத்தின்கிற பாடினார். இதை விட கஷ்டமான பாடல், கரடுமுரடான பாடல் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது. நமக்கு வந்து கல்வி ஞானம், இப்ப வந்து கல்வி ஞானமானது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவன் அடைகிறதுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுபோல இந்த கல்வி ஞானம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருணகிரிநாதர் பாடுறார், பெருக்கச்சஞ்சலி தூக்கன் தலுற்றுப்பும் தியற்றுப்பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் புதுமாதன் பிரியப்பட்டங்கடை துத்தங்களை குட்டங்கட பச்சம் பிணி தூத்தந்தனத்தை தந்தனையாதே புறக்கை கொன்பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்தூக்கன் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கி கண் கலிக்கத்தன் தனித்து தன் புனத்திற்சங் குரத்திக்கண் புறச்சித்தன் தளர்வோனே சலிப்புற்றங் குரத்திற்சங் பிரமித்துக் கொண்டலை தூத்தன் சமத்தீர்ச்சங் அரிக்கத்தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பண்டடித்து தென் குவட்டை கண்டிடித்து செந்திலில் பூக்கங் குறைவோனே சிறக்கற்கஞ்செழுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கற்கஞ்செழுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கூப்பன் புறச்சொப்பும் பெருமாளே சிறக்கற்கஞ்செழுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கூப்பன் புறச்சொப்பும் பெருமாளே. இந்த பாடல்ல கரடு முரடான பாடல் தான். இதுக்கு அர்த்தம் இருக்குதான்னா அர்த்தமும் இருக்கு இந்த பாடலுக்கு. பாருங்க, ஒரு வார்த்தை தான் நம்ம பேசுறோம், இப்ப சாதாரணமா பேசுறோம், இதுக்கே வந்து சில பேரால வந்து அர்த்தம் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இவ்வளோ கரடு முரடான வார்த்தைகள் கொண்ட இந்த பாடலுக்கு அர்த்தத்தையும் அர்த்தத்தோட சேர்த்து சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழா வந்து அருணகிரிநாத பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது வந்து தமிழக மக்களுக்கும் சைவ மக்களுக்கும் கிடைத்த ஒரு அளப்பரிய ஒரு களஞ்சியம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன இந்த பாடல் வந்து கல்விக்காக. பொதுவா பிள்ளைகளுக்கு நம்ம அதான சொல்றோம், கல்வி வேணும்னு சொல்றோம். சோ பெற்றோர் இதை கேட்கிறப்போ இல்ல பிள்ளை இதை கேட்கிறப்ப கல்வி ஞானம் வளரும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்ற அந்த பாட்டை வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். பாக்குற மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, அதை எடுத்து எழுதிப்பாங்க. சிவன் இல்ல சிவம் எப்படி சொன்னாலும் அவர் ஒரு பேரண்டம் இல்லையா? அவர் இருக்கப்ப முருகர் அப்படின்னு ஒருத்தர் தோன்றாரு. ஏன் இந்த முருகர் தோன்றாரு, ஏன் முருகரை வழிபடும்? இது வந்து நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியானது இதுதான். ஏனென்றால் மியூட் பண்ணி இருக்கிறீங்களா ஐயா? மியூட் பண்ணி இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணி கேட்க இல்லை. மியூட். ஓகே சரி. எடுத்துட்டு கந்த சஷ்டியில முருகப்பெருமானே வந்து பேசுற மாதிரி இருக்குது. அருமையான சின்ன சின்ன பிள்ளைன்னு சொல்ல ஒரு ஞானி தான் அந்த அளவுல. அது ஏதோ ஒரு பிறகு ராத்திரி தான், இவ்வளவு நாளுக்குள்ள ராத்திரி தான் அது கிடைச்சது. வேற யாரும் முதல் பாத்தீங்களோ தெரியாது, ராத்திரி தான் கிடைச்சது. ராமனுக்கு அதை போட்டு இருந்த 2 மணி 2:30 மணி மட்டும் நல்ல அருமையா இருக்கு. அவருடைய உங்களோட சைவ சித்தாந்த எங்களோட குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. நான் எடுத்து வச்சிருந்தது போட வந்தது வேற ஏதோ, ஆனா வந்தது வேற ஏதோ. ஆனா நல்லா இருந்தது இல்லையா? அது நாங்கள் கேட்க வேண்டிய பலன் பின்னி அது வந்திருக்கு. சிலது அப்படித்தான் நாங்கள் ஒன்றை நினைச்சு கொண்டு இருக்க ஒரு நல்லது வரும். எல்லாமே நல்லா இருக்கு, அவருடைய எல்லாமே நல்லா இருக்கு. யாரும் என்ன சொல்லி கொடுத்தேன்னு சொல்றேன். அப்ப குடும்பமே இதுல ஆன்மீகமா இருக்கு போல. அதுதான் இது இருக்குது, நான் நடுக்கிறேன் சொல்றேன். சொல்லி கொடுத்துறேன். ஞானம் சின்ன வயதிலே ஞானம் வந்து அதுதான் அது சூழ்நிலை ஒரு அருள் இருக்குதான். சின்ன வயது பொடியந்தான். சுந்தரமுத்தியமான எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் உங்களுக்கு திருப்பி இன்னொன்று ஷேர் பண்றேன், நல்லா இருக்கு. சிலதுகள் பார்த்துட்டு போகலாம், நல்லா இருக்கும் பாருங்க. பேச்சு மட்டும்தான் நீங்க கேட்டீங்க, இன்னும் ஒன்று காட்டுறேன். பேரும்
நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பார்த்தா தான் வரும் இதுல. நான் தேடுகிற வர்றதெல்லாம் வேறையா இருக்கு, உங்களுக்கு பார்க்க வேற வருது. வந்ததான் போடுங்க. நல்லது உண்டு. என்னண்ட கேட்போம், அது நல்ல நாள்ல நல்லதை கேட்கறது நல்லா இருக்கு. நல்லது. சரவணா சிவம் சிவஸ்ரீ சரவணாச்சி சரவணா. இத பாப்போம். இந்த இத தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுதா கந்த சஷ்டி என்னன்னு தெரியுதா? ஓ தெரியுது. அது ஒரு கேட்டு பாப்போம். Tata, a taste of home, now in Canada. Are you a professional looking to immigrate legally to the United States? Today we're going to talk about one of the best options. சஷ்டி விரதம் இருப்பாங்க எல்லாரும். இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும்? தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து இந்த விரதமானது ஆரம்பிக்கிறது. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஏங்க 6 நாள் விரதம் இருக்கிறதா 7 நாள் விரதம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியான 6 நாளை தாண்டி 7 நாள் விரதம் இருக்கிறது தான் உத்தமம். ஏனென்றால் முருகப்பெருமான் வந்து அந்த கந்தசஷ்டி விரதமானது பல பேர் நினைச்சு நாம தான் வந்து முருகப்பெருமான் கிட்ட கஷ்டப்பட்டு இருந்து விரதம் இருக்கிறோம்ட்டு. ஆனா முருகப்பெருமான் வந்து விரதம் எடுக்கிறார். என்ன விளக்கங்கள் வச்சிருக்கீங்க விளக்கு வழிபாடு? ஷட்கோண மத்திய நிலையா என்று முருகப்பெருமானுக்கு ஒரு நாம. ஷட்கோணம் இருக்கு, 6 கோணத்துக்கு நடுவுல முருகப்பெருமான் இருப்பாரு. அந்த ஷட்கோணத்துல நடுவுல வந்து விளக்கேற்றி வழிபடும். ஏன்னா முருகப்பெருமான் நேரமும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தாலே அவர் அந்த இடத்துல கண்டிப்பா வந்துருவாரு. மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கண். எப்பப்பெல்லாம் நம்ம சொல்றோமோ அப்ப எல்லாம் முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து நமக்கு சாட்சாத் அங்க வந்து ஆடுவாரு. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று தகுத குகுத குத குகு தன் தன் தகுத்த குகுடி குடை 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 குடிண்டி குடை குத குத கன கன சகுத தன் தன். இந்த விரதத்தினால என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இன்னும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகும். அப்ப அந்த நிலம் வேணும்னா முருகப்பெருமான வணங்கலாம். எனக்கு வந்து ராஜ்யம் வேணும் அப்படின்னா முருகப்பெருமான வணங்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் விரதம் இருந்தா என்ன கிடைக்குங்கிறத தாண்டி என்ன கிடைக்காதுன்னு சொல்ற. நீ முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். வியாதி அடைந்து நெய்யார். வியாதி வராது. வியாதி அடைந்து நெய்யார் பரகதி ஒட்டிடுவர். ஒரு காலன் நாடு புகார். யமதர்மனுடைய நாட்டுக்கு போக மாட்டாங்களாம். ஒரு காலன் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே அப்படிங்கிற திருப்பூர் சுவாமி. ஆக இதுலயே தெரிஞ்சிடும் முருகப்பெருமான வணங்கினா இது கிடைக்காது. இதனால வரைக்கும் முருகரை வேலோட பார்த்திருப்பாங்க, மயிலோட பார்த்திருப்பாங்க, சேவல் கொடியோட பார்த்திருப்பாங்க. பட் அதுக்கான அர்த்தங்களை உங்க மூலியமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வழிபாடு பண்ண போறப்ப எந்த மாதிரி அவர் வழிபடும்? வழிபாடுகளிலே வந்து பல வகையான வழிபாடுகள் உண்டு. அதாவது கர்ம மார்க்கம்னு உண்டு, யோக மார்க்கம்னு உண்டு, பக்தி மார்க்கம்னு உண்டு, உபாசனா மார்க்கம்னு ஒன்று உண்டு, ஞான மார்க்கம் என்று உண்டு. நமக்கு வந்து என்ன மார்க்கமானது தேவையோ அந்த மார்க்கம், நமக்கு வந்து எந்த மார்க்கம் வந்து சுலபமானதோ அந்த மார்க்கத்தை எண்ணி நம்ம வழிபடலாம். உபாசனா மார்க்கம் எடுத்துக்கிட்டீர்கள் என்றால் ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த எல்லாத்தையும் வந்து அந்த தெய்வத்துக்கு கொடுத்து வழிபடுறது உபாசனா மார்க்கம். ஆலயங்களிலே பார்க்கிறதெல்லாம் உபாசனா மார்க்கம் என்பது. கர்ம மார்க்கம் என சொல்லக்கூடியது தான யஜ்ஞங்கள்.
யஜ்ஞங்கள்லாம் பண்றோம் அல்லவா, அது எல்லாமே கர்ம மார்க்கம் தான். பக்தி மார்க்கம் என சொல்லக்கூடியது அன்பு மார்க்கம். இறைவனை வந்து என்னுடைய அன்புனால நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு, அது பக்தி மார்க்கம். அடுத்தா வந்து ஞான மார்க்கம்னு உண்டு. ஞான மார்க்கம்ங்கிறது என்ன? இப்ப கந்த புராணமாகிய ஞான வீடு, அதை வந்து பெரிய ஞானம், அந்த ஞானத்தை வந்து உபதேசம் பண்றது ஞான மார்க்கம். யோக மார்க்கம்னு உண்டு. அந்த யோக மார்க்கத்தை வழி நின்று இறைவனை வணங்கலாம் என மார்க்கங்கள் பல வகையானது. நமக்கு அதுல வந்து எது சுலபமானதோ அந்த மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து வழிபடுவது என்பது சாலச் சிறந்தது என்பதை நான் கூறுவேன். நிச்சயமா. பேசும்பொழுது அருணகிரிநாதர் 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 அடிக்கடி சொல்றீங்க. எனக்கும் அருணகிரிநாதர் தான் ஒரு முதல் குரு. அவர் தான் எனக்கு வழிகாட்டி. அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. வடபழனி கோயில் போறப்ப நான் சொல்லுவேன், முதல்ல அருணகிரிநாதரை கும்பிட்டுட்டு நீங்க முருகரை கும்பிடுங்க, அது உங்களுக்கு இன்னும் பயங்கரமான ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவேன். இந்த அருணகிரிநாதன் மேல தீராத பற்று இருக்கு, அதுவும் எப்படிங்கிறத நம்ம உறவுகள் சொல்லுங்க. அருணகிரிநாத பெருமான்கிறவர் நான் முன்னவே சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாம் வந்து பெரிய பூர்வ ஜென்ம தபஸ் நம்ம கிட்ட இருந்ததுனாலதான், ஆன்மா பண்ணதுனாலதான் அருணகிரிநாத பெருமான் போன்ற அருளாளர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வாக்குக்கு திருப்புகழ், நம்ம திருப்புகழை பத்தி ஏற்கனவே சிந்தித்தோம். வாழ்க்கைக்கு அருணகிரி. ஏன் வாழ்க்கைக்கு அருணகிரி என்றால் வந்து சொல்கின்ற ஒரு ஒரு சிறு தத்துவம், எனக்கு அந்த தத்துவமானது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கின்றேன். ஒரு 15 வருடத்திற்கு முன்பு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன். பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பல ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தது. ரயில் வண்டியெல்லாம் வந்து தொடர் வண்டி வந்து போயிட்டு இருந்தது. அந்த தொடர் வண்டியானது வந்து எனக்கு முன்னாடி நின்னுது. நானும் யோசிச்சு கொண்டே இருந்தேன், ஆஹா என்ன இவ்வளோ பெரிய வண்டியா இருக்குது, இதுல ஏறனா எப்ப நம்ம போய் நம்ம இடத்த செய்யறதுன்னு ஒன்றும் அறியாமையில நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு 2 பேர் இறங்கி வந்தாங்க. இந்த 2 பேர் வந்து இறங்கி என்ன பண்ணாங்க, என்னுடைய கையையும் காலையும் கட்டி போட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டாங்க. இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்ட உடனே அந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரே அழுக்கும் தூசியமா இருந்தது. அந்த அழுக்கும் தூசியில என்னை கையையும் காலையும் கட்டி போட்டு 7200 மணி நேரம் என்னை அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. வாழ்க்கையான தொடர் வண்டியில, பிறவி என்கிற தொடர் வண்டியிலே அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் இந்த ஆன்மாவை கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அடுக்கு மூடி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டாச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட் என்ன? தாயினுடைய கருவறை. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நான் பண்ண புண்ணியமோ பாவமோ வந்து என்னை வந்து கையையும் காலையும் கட்டி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் 7200 மணி நேரம் அந்த கருவறையில் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கேயுமே அசைய முடியாது பாருங்க. ஆதி முதல் நாளில் எந்தன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாகி நின்று புவி மீதில் விளையாடிங்கிறார் அருணகிரிநாத பெருமான். ரொம்ப பிறக்கும்போது ஒரே தூசியும் புகையுமா நான் பிறக்கிறேன் சுவாமி, நான் உங்ககிட்ட வேற செல்வம்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. பட்டத்து சுவாமிகள் பாடுறார், பெரிய தத்துவம். வெண்பாவிலே சிறந்தவர் புகழேந்தி என்று கூறுவார்கள். அந்த புகழேந்தியே நாணப்படுகின்ற அளவுக்கு அந்த பாடல்கள் அமைகின்றன என்னுடைய பார்வையில். மண்ணும் தனலார வானும் புகையார என் அரிய தாய்மார் இலைப்பார பண்ணும் அயன் கையாரவும் கண் பாரு ஐயா திரு ஐயாரா. சுவாமி, நான் பிறந்து இந்த பூமி வெப்பப்படுது. மண்ணும் தனலார நான் ஒவ்வொரு பிறவையும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இத்தனை பிறவி எடுத்துக்கு. இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் தான். இன்னும் நிறைய பேர் ஒரு புல்லுனா ஒரு புல்லா மட்டும் ஆக மாட்டோம், 1 லட்சம் புல்லா ஆகுவோம். இத்தனை பிறவியும் நான் என்னை இந்த உலகத்துல வந்து என்னை எரிச்சு இந்த புகையான இந்த வானம் முழுக்க பரவிடுச்சான். வானும் புகையார என் அரிய தாய்மார் இலைப்பார பண்ணும் அயன் கையாரவும் கண் பாரு ஐயா திரு ஐயாரா. சுவாமி, நான் உங்ககிட்ட பொண்ணும் பொருளும் கேட்கல, இன்னொரு பிறவி எடுக்காம எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற பட்டினத்து சுவாமிகள். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். வெண்பா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வெண்பா. அருணகிரிநாத பெருமான் இறைவன் கிட்ட ஆதி முதல் நாளிலிருந்து தாயுடலிலே இருந்த இவ்வளவு கஷ்டப்படுறான் சுவாமி, நீ இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுவிச்சு என்னை வந்து உன்னுடைய கமல மலரடிக்கிட்டே நீ வச்சிருங்கிறார். பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. அவர் என்ன கேட்கிறார்? நாமெல்லாம் இருந்திருந்தோம்னா நான் ஏதோ கேட்டிருப்போம். முருகப்பெருமான் வந்தோடனே நம்ம முன்னே சிந்தித்தோம் அல்லவா, சேவல் மயில். இதை பத்தி படணுங்கிறார். ஆடும் பரிவேல நீ சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய். வாழ்க்கைக்கு அருணகிரின்னு சொன்னாங்க பாருங்க. இந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கனால தாங்க எனக்கு அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு வந்தது. எப்படியெல்லாம் யோசிக்கிறாரு பாருங்க. நாமெல்லாம் இருந்திருந்தோம்னா என்னுடைய சிறுமையை நான் நினைத்து பார்த்தேன்னா இறைவன் கிட்ட கேட்டிருந்தா என்னென்னமோ கேட்டிருப்பேன். அருணகிரிநாத பெருமான் எப்படி எல்லாம் கேட்கிறாரு பாருங்க.
முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்குங்கிறது இதுதான். முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்கும்னா சும்மா இருக்கிறது தான் பிடிக்குமா. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறாராம். முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாத பெருமான் கிட்ட சொன்ன உடனே சும்மா இரு சொல்ல, நான் சொல்ற வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னாராம். அப்படி சும்மா இருந்ததுனால தானே இத்தனை பெரிய களஞ்சியத்தை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதாவது வந்து கடலிலே இருக்கு, கடல்ல நதி தீரத்துல எல்லாம் வந்து மீனவர்கள் வந்து ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சினே இருப்பாங்க. வலை இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, அதாவது வாயை திறந்துட்டு இருக்கிற மீன் வந்து டக்குன்னு மாட்டிக்கும். வாய் மூடிட்டு அமைதியா இருக்கக்கூடிய மீனானது மாட்டாம அமைதியா இருக்கும். அது வந்து அந்த தூண்டில மாட்டாது. அது போல யமதர்மனானவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த தூண்டில வந்து விட்டு அந்த கடலிலே அந்த பிறவி பெருங்கடலே வைத்துக் கொண்டே இருப்பார். இந்த பிறவி பெருங்கடலே நீண்டுகின்ற மீன்களாகிய நாம் அந்த தூண்டில வந்து வாயை திறந்து மாட்டிக்கணும்னா அவ்வளவுதான், வாய் மூடி இருக்கணும். அதனாலதான் வந்து சும்மா இரு சொல் அறையென்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார் அருணகிரிநாதர். இந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு அருணகிரிநாத பெருமான் கிட்ட ஒரு ஈடுபாடு, அதை தாண்டி வாழ்க்கைக்கு அருணகிரி அப்படிங்கிற ஒரு பழமொழி அவருக்கு வந்தது. நிச்சயமா நிச்சயமா. நான் அருணகிரிநாதர் வேற கோணத்துல பார்த்திருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு கோணத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு அருணகிரிநாதரை. அருமையா சொன்னீங்க. அதே போல அந்த சஷ்டி வருது, சஷ்டி விரதம் இருப்பாங்க எல்லாரும். அந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும்? வந்து தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம், கடைபிடிக்கிற விரதம் எது என்று கேட்டோம், இந்த கந்த சஷ்டி விரதமானது மிகவும் அற்புதமான விரதம். தீபாவளி கடந்து இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து இந்த விரதமானது ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பிரதமையில இருந்து சப்தமி வரைக்கும். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஏங்க 6 நாள் விரதம் இருக்கிறதா 7 நாள் விரதம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியானது இருக்கு. 6 நாளை தாண்டி 7 நாள் விரதம் இருக்கிறது தான் உத்தமம். ஏனென்றால் முருகப்பெருமான் வந்து அந்த 6 நாள் வந்து ஒரு சூரபத்மன் கூட சண்டை போட்டு தேவாதி அந்த தேவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து கொடுக்கிறார் முருகப்பெருமான். அப்படி இருக்கும்போது இந்த 6 நாள் வந்து கடுமையான சண்டை, ரொம்ப அசுரத்தனமான போர். அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடும் 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 டென அதிர்கின்றிட அண்டம் நெறிந்திட வரு சூரரு. இத்தனை அசுரர்கள் வராங்க. என்ன ஆகுது? தகு 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 தன் தன் தகு தகு குடி 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 குடிண்டிண்டி குடி கு தகு தகன கன சகுத தன் தன் தரி தகு தத்த தகு தீதோ தன 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 தன் தன் தன தன டுடு 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 தன 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 தன் தன் தன தன டுடு 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 தரரர ரிரி ரிரி என்றெண்டிடக்கையும் டிக்கையுமியாவும் முகுமகென அதிரமுதிரண்டம் பிளக்க நிமிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பயிரவர் பகுதி கொண்டென் புற படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம் போல குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்க நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்றந்தேரங்கர சலித்த பெருமாளே. யுத்த காலத்துல இப்படி எல்லாம் போகுது. அந்த அந்த சத்த மிகுத்தன்னு சொல்ற பாருங்க, எப்படி தகு தகு இப்படி எல்லாம் அந்த அசுரர்கள் வந்து வராங்க. அசுரர்கள் கூட இருந்து முருகப்பெருமான் அவருடைய சைன்யங்கள் அவருடைய நவ வீரர்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு பராக்கிரமத்தோட சண்டை போடுறாங்களாம். இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியா, அதாவது நம்ம இப்ப சாப்பிடுறோம் இலையில தலைவாழையில போட்டு சாப்பிடும்போது ஆரம்பத்துல பாயாசம் ஒரு இனிப்புல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில ஒரு இனிப்போட முடிச்சிடும். ஏன்னா நம்ம சாந்தமா ஆரம்பிக்கும் போது சாந்தமாவே முடிக்கணும். ஒரு பேச்சு வந்து ஆரம்பிக்கிறோம்னா அதை வந்து நன்மையாகவே ஆரம்பித்து நன்மையாகவே முடிக்கணும். எந்த ஒரு விழாவாக இருந்தாலுமே பார்த்துக்கோங்க, ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு கச்சேரி ஒரு பாடல் வைத்து ஆரம்பிப்பார்கள், கடைசியில வந்து ஒரு பாடல் சொல்லி முடிப்பாங்க. ஏன்னா அந்த நிலையானது நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் ஒரு போருக்கு போறேன், இந்த போருக்கு போய் அந்த இருக்க சண்டை காட்சிகள் எல்லாம் பார்த்து இந்த போர் நிறுத்துற வரைக்கும் நான் நடந்துனே இருக்கும்போது நான் வெளியே வந்துட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த ஆக்ரோஷமான எனக்குள்ள இருக்கும். அது போல முருகப்பெருமான் வந்து இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நீ வந்து என்னுடைய சூரசம்மார யுத்தத்தை பார்த்து நீ அப்படியே நிறுத்திடாதே, என்னுடைய திருக்கல்யாணத்தையும் பாரு அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமான் 7வது நாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். நாமெல்லாம் பண்ணோம்னா கல்யாணம், இறைவன் பண்ண திருக்கல்யாணம். ஏன்னா நாமெல்லாம் ஜீவனத்துக்காக நம்ம பண்றது, நாமெல்லாம் வாழ்க்கைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இது பண்றதுக்காக நம்ம வந்து திருமணம் பண்ணிப்போம். ஆனா இறைவன் லோகக்ஷேமத்துக்காக திருமணம் பண்ணிக்கிறார், திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமான திருக்கல்யாணம் அது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணணும்னா முதல் அந்த பிரதமையிலிருந்து சப்தமி, அந்த சப்தமி வரைக்கும் விரதமானது இருக்கணும் என்பது உத்தமம். நிச்சயமா விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. முடிஞ்சவங்க விரதம் இருப்பாங்க, முடியாதவர்களுக்கு ஏன்னா ஒரு 60 வயசு இருக்கும் 70 வயசு இருக்கும், அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? இப்போ வந்து விரதமானது இருக்குதுங்க, என்னால் நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, என்னால் வந்து பிஸியாக இருக்கு, என்னுடைய சுச்சுவேஷன் பிஸியாக இருக்குது அப்படின்னா நான் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு சில பேருக்கு கேள்வி. ஆனால் அந்த ஒரு எண்ணமானது ஃபர்ஸ்ட் வரணும், முருகப்பெருமான் கிட்ட விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிமையான முறையில் வந்து 7 நாள் விரதம் இருக்கலாம்.
7 நாள் என்னால் இருக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் இருக்கலாம். அந்த கந்த சஷ்டியானது சொல்ற அந்த சூரசம்ஹார நிகழ்வானது நடக்குது பார்த்தீங்களா, அந்த நிகழ்வு அப்போ விரதமானது இருக்கிறது ஏன்னா உத்தமம். அந்த நாள் ஏன்னா அந்த ஒரு நாள் அப்போ லீவ் போட்டு உட்காந்து செய்யலாம். 7 நாள் வந்து லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த ஒரு நாள் ஆச்சு லீவ் எடுத்து மௌனமா இருந்த சும்மா இரு சொல்லாருன்னு சொன்ன பாருங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்தது இந்த மௌனமா இருக்கிறது தான். அப்படி மௌனமாக இருந்து முருகப்பெருமானுடைய நாமாவை ஜபம் பண்ணி உச்சரிச்சு ஒவ்வொரு மணித்துளியும் முருகன் கூட இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த விரதமானது 7 நாள் விரதத்தை செஞ்சோம். 7 நாள் விரதத்தை செஞ்ச பலன் அந்த ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அந்த 8 நவம்பர் 8 திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம 2 பேரும் கிருஷ்ணாபுரத்துல இருக்க போறோம். ஆமா, முருகரை பார்க்க போறோம். அந்த திருக்கல்யாணத்தையும் பார்க்க போறோம். நிச்சயமா நம்ம உறவுகள் அங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து பார்க்க போறாங்க திருக்கல்யாணத்தை. இந்த விரதம் முடிச்சிட்டோம், நாங்க இந்த 8ஆவது நாள் வர்றோம், திருக்கல்யாணத்தை பார்த்துடுறோம். பார்த்த அன்னைக்கு சந்தோஷமா நீங்க சொன்ன அத்தனை வழிபாடுகளும் முடிச்சிடுறோம். அந்த கிருஷ்ணாபுரத்துல முருகருக்கு வந்து ஒரு விளக்கு வழிபாடு பண்ணுவாங்க. ஆமா, அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன கூட தம்பி அந்த விளக்கு வழிபாடுக்கு நிறைய விளக்குங்கள் வச்சிருக்காரு, அவர் கேளுங்க அப்படின்னாரு. என்ன விளக்குங்கள் வச்சிருக்கீங்க விளக்கு வழிபாடுக்கு? அந்த 7 விளக்கு. அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவம் என்ன அப்படின்னா ஷட்கோணம்னு பேரு. ஷட்கோண மத்திய நிலையா என்று முருகப்பெருமானுக்கு ஒரு நாம. ஷட்கோணம் இருக்கு, 6 கோணத்துக்கு நடுவுல முருகப்பெருமான் இருப்பாராம். ஷட்கோண மத்திய நிலையாய அந்த 6 அந்த சரவண அந்த மூலமந்திரத்தை சொல்லக்கூடாது, வாய் விட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கணும். அந்த ஷட்கோணத்துல நடுவுல வந்து விளக்கு ஏற்றி வழிபடும். ஏன்னா முருகப்பெருமான் அந்த இடத்துலதான் இருக்கிறார். முருகப்பெருமான் இருக்கிற இடத்தை தாண்டி மற்ற இடத்துல விளக்கு ஏத்தலாம். ஆனா முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல விளக்கு ஏத்தணுங்கிறது உத்தமம். அதனால அந்த 7 இடங்களில 7 விளக்குகளானது ஏற்றி வழிபட்டோம் என்றால் ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை என்று வழிபடலாம். முருகனை வணங்குறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமையானது ரொம்ப அற்புதமான நாள். அந்த செவ்வாய்க்கிழமை அப்ப குறிப்பா செவ்வாய் ஹோரா அப்ப பண்றது வந்து ரொம்ப சிறப்பு. அது எப்படின்னா பழம் நழுவி பாலை விடுறது போல. செவ்வாய்க்கிழமையே வந்து உத்தமம் தான். அந்த செவ்வாய்க்கிழமையில வருகின்ற செவ்வாய் ஹோரையப்ப அந்த விளக்குகளானது ஏற்றி வழிபட்டோம் என்றால் நாம நினைத்தது கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இது தவிர வேற வழிபாடுகள் முறை இருக்கா முருகருக்கு? கண்டிப்பாக இருக்கு. இப்போ கந்த சஷ்டி விரதமானது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதத்திலே வந்து நம்மளால எவ்வளோ எளிமையான வழியில கூட நம்மளால இறைவனை வந்து வழிபடலாம். அதாவது இந்த விரதம் இது முருகனை வழிபட்ட இந்த விரதத்தெல்லாம் இருந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பல பேர் கேள்வி. என்ன கிடைக்குங்கிறத தாண்டி என்ன கிடைக்காதுன்னு சொல்றேன். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் விழியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமான் திருநாமம் புகழ்பவரே. ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய நாமாவை சொல்றது. முருகா 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 முருகா. ரொம்ப எளிமையான எதனா வந்து செலவாகுதா சொல்லுங்க? பணம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. முருகா 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 உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தை ஒன்றே எண்ணும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தை நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை பேசும் போதும் பேணும் போதும் முருக சிந்தை. எல்லா நேரமும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தாலே அவர் அந்த இடத்துல கண்டிப்பா வந்துருவாரு. மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள் கண். எப்பப்பெல்லாம் நம்ம சொல்றோமோ அப்ப எல்லாம் முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து நமக்கு சாட்சாத் அங்க வந்து ஆடுவாரு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. நிச்சயமா நமக்கு முன்னாடியே முருகப்பெருமான் வந்து மயில் மேல ஏறி ஆடுவார். நிச்சயமா கந்த சஷ்டி விரதத்தை வந்து நம்ம மட்டும் இல்ல முருகப்பெருமான் இருக்காருன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? முருகரும் விரதம் இருப்பார்ல கந்த சஷ்டி. ஆமா, அதாவது கந்த சஷ்டி விரதமானது பல பேர் நினைச்சு நாம தான் வந்து முருகப்பெருமான் கிட்ட கஷ்டப்பட்டு இருந்து விரதம் இருக்கிறோன்ட்டு. ஆனா முருகப்பெருமான் வந்து விரதம் எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. யாவரும் அறிதல் தேற்றா திருந்திடும் பரமன் காண்க என கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியர் பதிவு செய்கிறார். அவன் யாராலையும் பார்க்க முடியாத தெய்வமா. சுருதி மறைகள் 4 திசையின் அதிபர் முனி ஓர்கள் துகளில் இருடி எரு பெயர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருட நவநாத தொலைவின் முடிவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் 1 கோடி அமர சரணர் சதகோடி அறியும் அயனம் 1 கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத பாதங்கள் முருகனுடைய பாதங்கள். முருகனே இல்ல, முருகனுடைய பாதங்களை பார்க்கறதுக்கே இத்தனை தபஸ். பார்க்கறதுக்கே எத்தனை பேர், நான் வணங்குறதுக்கு எத்தனை பேர், எத்தனை கோடி இருக்கணும். நான் ஒரு விஷயம் உங்களை பார்த்தாதான் வணக்கம் ஐயான்னு சொல்ல முடியும். உங்களை பார்க்காமலே சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும். பார்க்கறதுக்கே இத்தனை தபஸ், அப்ப வணங்குறதுக்கு எவ்வளவு பண்ணிருக்கணும். அப்ப முருகப்பெருமான் வந்து ஏன் விரதம் எடுக்கிறாருன்னா அதை வந்து அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்றார். முருகப்பெருமான் வந்து ஏன் விரதம் எடுக்கிறார் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி விரதத்தப்ப யாரெல்லாம் தன்னுடைய அன்பர்கள் என்ன கேட்டாலும் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றிங்கிறார்.
இறைவனுக்கு வந்து 12 திருக்கரங்களாம். ஏன் இருக்கணும் அப்படின்னா, என்ன அடியவர்கள் என்ன கேட்கிறாரோ, அன்பர்கள் பக்தர்கள் என்ன கேட்கிறாரோ அதை கேட்டு அடுத்த நிமிஷம் கொடுக்கணும். அவங்க கேட்டதை மாறா கொடுக்க கூடாது அப்படிங்கிற விரதத்துல முருகப்பெருமான் இருப்பாராம். இந்த கந்தசஷ்டி நாள் அன்னைக்கு. ஆமா. வரத விதரண விரத அனுபவம் மௌன குருபர நிபுண குணச்சரன் சொல்றாரு. வரத விதரண விரத அனுபவ விரதமா இருப்பாரு முருகப்பெருமான். இப்படி அந்த விரதமா இருந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா மௌன குருபர நிபுண குணச்சரன். நாம மௌனமா இருக்கணுமா. அந்த ஒரு நாள் ஆச்சு நம்ம வந்து மௌனமா இருந்து இறைவன் கிட்ட இருந்தோம்னா அவர் பண்ற விரதம்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். அவர் அந்த அனுகிரகம் கரெக்டா பண்ணிடுவார். நிச்சயமா நிச்சயம். இப்ப நீங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தை பத்தி இவ்வளவு விளக்கமா சொன்னீங்க. இந்த விரதத்தினால என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க. இந்த விரதத்தினால என்ன பலன்கள் அப்படின்னா, நாம பண்ற ஒரு அதாவது மழை இருக்கு, மழை வந்து ஒருத்தருக்கு தான் பெய்யுதா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்குமே வந்து மழை பொதுவானது. அப்ப நாம இறைவனுக்கு பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன வழிபாடுகளும் நம்மளை தாண்டி இந்த உலகத்துக்கு வந்து பலன் செய்யுமா. முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அங்காரகன்னு பேர். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவருக்கு வந்து அடிமைப்பட்டு இருப்பாராம். முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கு வந்து அதிபதி அங்காரகன்ட்டு. அப்ப முருகப்பெருமான் வந்து என்னென்னலாம் வழிபட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகும். ஏன்னா அங்காரகன்கிறது வந்து அங்கம். அப்ப நம்ம உடம்புல என்னென்ன உபாதைகள் இருக்கின்றன அந்த உபாதைகள் எல்லாம் முருகப்பெருமான் கிட்ட உபவாசம் இருந்தோம்னா தீர்ந்து போயிடும். அடுத்ததான் வந்து நம்மளுடைய அந்தஸ்து. எங்க போனாலுமே வந்து இப்ப இடம் தான். முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு வந்து இடம் கிடைக்குமா. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடுகிறார். எனக்கு வந்து நிலம் வேணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த நிலம் வேணும்னா முருகப்பெருமானை வணங்கலாம். எனக்கு வந்து ராஜ்யம் வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கலாம். ஏன்னா தேவர்களுக்கே வந்து ராஜ்யம் பண்ணதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் தானே வந்து எல்லாமே அனுகிரகம் பண்ணது அவங்களுக்கு எல்லாம். அது போல முருகப்பெருமான் வந்து தேவ சைன்யாதிபதியா இருக்கிறாராம். முருகப்பெருமானை வணங்கினா அந்த ஒரு நிலங்களானது நமக்கு மீண்டு போன நிலங்கள்லாம் வரும், அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து சைன்யாதிபதி, தேவ சேனாதிபதினு பேரு. இந்த கமாண்டர் இன் சீஃப் எல்லாரையுமே வந்து வழிநடத்தி போறவர் யாருன்னா முருகப்பெருமான். அது போல நாம பண்ற ஒவ்வொரு இப்ப நாம எல்லாம் சந்தோஷமா இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோம்னா ஏன் அப்படி இருக்கிறோம்னா அந்த எல்லையில நிற்கக்கூடிய சேனாதிபதிகளாலதான் நாம எல்லாம் இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கோம். அவங்க வந்து எல்லா நேரமும் அந்த 24/7 அந்த கன்னை வச்சுக்கிட்டு எப்பவுமே எதிரி நாட்டு படம் எப்ப வராங்களோ அப்படின்ட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க இருக்கிறனாலதான் இன்னைக்கு நாம எல்லாமே நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரதம் இருக்கிறது அவங்கள போய் சேரும், அவங்களையும் போய் சேரும். நம்மளுடைய தேசத்துக்கு அது வந்து பலனை கொடுக்கும். நம்ம தேசத்துல எவ்வளோ எல்லைகள் உண்டு. நேச்சர் நம்மளுடைய தேசமானது இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரம். நல்லா பாருங்க, 3 பக்கம் கடல். 3 பக்கம் கடலை தாண்டி உள்ள வரணும்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அதையும் தாண்டி மேற்கு பக்கமா வரணும்னா பாலைவனம் இருக்குது, ராஜஸ்தான் பாலைவனங்கள். அதை தாண்டி வடக்கு பக்கம் வந்தோம்னா ஹிமாச்சல பர்வதங்கள், கிழக்கு பக்கம் வந்தா அசாம் மலைச்சரிவுகள். இது எல்லாத்தையும் தாண்டி உள்ள வந்தா விந்திய பர்வதங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் உள்ள வரணும். ஆனா இத்தனமும் இருந்து நம்மளுடைய தேசமானது பாதுகாப்பா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சோல்ஜர்ஸ்னாலதான், அந்த ராணுவ படைகள்னாலதான் நமக்கு இருக்கு. அப்போ முருகப்பெருமான் கிட்ட நம்ம இருக்கிற விரதம் நம்மளையும் தாண்டி நமக்கு போதுமான அனுகிரகத்தை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பலன்களை என்ன பண்ணுவோம், அந்த பலன்களானது அவங்களுக்கு போய் சேருமா. அது போல நம்மளுடைய தேசத்தானது வழிநடத்தி போறவர் யாருன்னா முருகப்பெருமான். அதான் தேவ சைன்யாதிபதி. நிச்சயமா அது குழந்தை பிறப்புக்குமே இந்த விரதங்கள் வழிவகும். ஆமா, முருகப்பெருமான் விரதம் இருந்தா என்ன கிடைக்குங்கிறத தாண்டி என்ன கிடைக்காதுன்னு சொல்ற நீ. முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்து நையார். வியாதி வராது, வியாதி அடைந்து நையார் பரகதி ஒட்டிடுவர், பொறு காலன் நாடு புகார். யமதர்மனுடைய நாட்டுக்கு போக மாட்டாங்களாம். ஒரு காலன் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே அப்படிங்கிற திருப்பூர் சுவாமிகள். ஆக இதுலயே தெரிஞ்சிடும் முருகப்பெருமான வணங்கினா இது கிடைக்காது. அப்ப என்னென்ன கிடைக்காது எல்லாமே கிடைக்கும் முருகப்பெருமான வணங்கினா. அருமை அருமை. அதே மாதிரியே வந்து கந்தசஷ்டி விரதமானது இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து முடியற் போற தருணத்துல இருக்குது அப்படின்னா அதோட நாங்க வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்னு இங்கிலீஷ்ல வந்து ஒரு கருத்தானது உண்டு. நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ எவ்வளவு நம்ம வந்து பயிற்சி செய்யறோமோ அவ்வளவு வந்து நமக்கு வந்து அந்த பலமானது கிடைக்கும். அது போல நம்ம வந்து எவ்வளோ விரதம் பண்றோமோ எவ்வளவு நம்ம வந்து இருக்கிறோமோ விரதம் இருக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அப்ப கந்தசஷ்டி விரதத்தை தாண்டி இந்த கந்தசஷ்டி விரதத்துல கூட ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசமானது பாராயணம் பண்ணலாம், திருப்புகழானது பாராயணம் பண்ணலாம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திருப்புகழ் எடுத்து பாராயணம் பண்ணலாம், ஒவ்வொரு வீடு திருப்புகழ் எடுத்து பாராயணம் பண்ணலாம். இதை தாண்டி வந்து நான் தினமும் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை மௌனமா இருந்து வணங்கணும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தையானது என்னன்னா, செவ்வாய்க்கிழமை எப்ப செவ்வாய் ஹோரை, அந்த செவ்வாய்க்கிழமை எப்ப செவ்வாய் ஹோரைங்கிற காலம் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த 1 மணி நேரம் மௌனமா இருந்து முருகப்பெருமான் கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ உங்களுக்கு என்னென்னலாம் பாடல்கள் தெரியுதோ அதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், கந்த புராணத்துல இருந்து எதனா ஒரு சிந்தனை எடுத்து கேட்கலாம், படிக்கலாம். சுப்பிரமணிய புஜங்கம்னு உண்டு, திருச்செந்தூர் அருகில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா கேட்கலாம். ஆதிசங்கர பகவத்பாதால் எழுதின பாடல் அது.
சுப்பிரமணிய புஜங்கம்ட்டு அதை பாராயணம் பண்ணலாம். இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்குன்னா ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுத்து அதை நம்ம தினமும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பான ஒரு பலன் கிடைக்கும். இவ்வளவு விரதம் இருக்கிறவங்க இவ்வளவு விரதம் இருந்து எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு பல பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகள் அதை கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ற அத்தனை மட்டும் ஆனா என்ன கஷ்டம் தொடருதே அப்படிம்பாங்க. அதாவது இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யும் பொழுது கொடை எடுத்து அந்த மழையில நம்ம நின்று இருக்கிறோம். இப்ப கொடை எடுத்து என்ன ஆகும், மழை வந்து தலைக்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் இப்ப கால் இருக்கு, கால் படும், உடம்பு இருக்கு, அந்த மழை சாரல்ல காத்து பட்டு உடம்பு மழைப்படும். அப்ப என்ன பண்றது? அப்போ எனக்கு கஷ்டமே அப்ப வந்து அந்த மழையை மேல படக்கூடாதுன்னு நான் முழு பாதுகாப்போட நான் இருக்கணும். ரெயின் கோட் போட்டிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் போட்டு உட்காந்து இருக்கணும், பூட்ஸ் போட்டு இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த மழையினுடைய தாக்கமான எனக்கு கிடைக்காம இருக்கும். அது போல கஷ்டம் வராம இருக்கணும் அப்படின்னா நாம இறைவன் கிட்ட ஒரு குணத்தோட இருக்கணும். இறைவனை வணங்கினா என்ன கிடைக்கும்னா சுதந்திரமா இருக்கலாம். ஒரு காலம் நாடு புகார், யமதர்மன் கிட்ட போகாம இருப்போம், சுதந்திரமா இருப்போம். இப்ப சுதந்திரமா இருக்கணும். இந்த உலகத்துல சுதந்திரமா இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க? பறவைகள். ஏன் யானையானது ரொம்ப உருவத்துல பெருசா தானே இருக்கு, அது சுதந்திரமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. பறவை நினைச்ச பாருங்க, எப்ப நினைக்குது எங்க வேணாலும் போய் கூடு கட்டி எங்க வேணாலும் பறக்கும், எந்த தேசத்துக்கு வேணாலும் போகும். அப்படிப்பட்ட பறவை இருக்குல்ல பக்ஷி, அந்த பக்ஷிக்கு எத்தனை ரெக்கைன்னா 2 ரெக்கை தான். அந்த 2 ரெக்கையை வச்சு அது இவ்வளவு தூரம் பறக்குது. அது போல இறைவனை வணங்குகிற அன்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இறைவனை வணங்குகிறவர்கள் 2 குணத்தை உடையவர்களாக இருக்கணும். ஒன்று வந்து அன்பு. அன்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு தூரம் நம்ம அந்த அன்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அன்பாக வந்து உண்டால் பணிந்துட்டு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆச்சாரம். இந்த ஆச்சாரம்னா என்னன்னா ஒழுக்கம். கந்தசஷ்டி கவசத்துல ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது வரும். தினமும் ஆச்சாரமா இருந்து அங்கம் துளைக்கினா உடம்பெல்லாம் தூய்மைப்படுத்தி விபூதி அணிந்து பஸ்மத்தை அணிந்து ஒவ்வொரு நாளும் இருந்து அந்த ஒழுக்கத்தோட இருக்கணும். அதனாலதான் வந்து ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படுங்கிறார் திருவள்ளுவர். ஆக அந்த ஒழுக்கத்தோடு இருந்து இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் அந்த செவ்வாய் ஹோரையில எப்போதுமே இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு கஷ்டம் என்கிற ஒன்றே வராமல் இருக்கும். அவ்வளவுதான் நான் நம்மளுடைய அன்பர்களுக்கு நான் கூறக்கூடிய விஷயம் இது மட்டும்தான். நிச்சயமா நிச்சயமா நீங்க பேசுன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க. உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு, ஏன் பொண்ணான நேரம் சொல்றேன்னா, இப்போ நான் அடுத்து 10th எக்ஸாம் வரப்போகுது, இருந்தாலும் இந்த டயத்தில் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க இல்லையா, உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க. நல்லா இருக்கு இல்லையா? அந்த சஷ்டி நாளை கண்டு வந்து சேர்ந்திருக்கிறார் முருகன். முருகன் பொடியன் தானே, சரவணன் பேரும் எல்லாம் சொல்லப்படாது. ஆச்சாரிய தகுதியில இருக்கிறார், அருமையா இருக்கிறார். ராத்திரி தான் தச்சலா வந்துச்சு. என்ன பேர் ஐயா? என்ன பேர் ஐயா? வெப்சைட்ல போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்ல அவருடைய ஒரு இது போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அவருடைய லிங்க்ல நீங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு ஹோப். அதுவும் அது கந்த சஷ்டிக்கு வந்து சேர்ந்தது. நல்ல அருமையா இளமரக்காய 10ஆம் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராம் இல்லையா? சிவாச்சாரிய மரபு நல்ல இது இருக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ராமலுக்கும் இருந்து நல்ல பூஜைகள், நவராத்திரி பூஜைகள், இதுகள் எல்லாம் பண்ணினோம். தகப்பனார் வந்து சிவாச்சாரியார் ஒரு ஆதீனமா இருக்கிறார், பெருசா அறியப்பட்ட ஆதீனம் அண்டு இல்லை. ஆனா இந்த இவருக்கு எல்லா இதுக்கும் அப்படியே ஞானம், சும்மா பார்த்து சொல்றது, படிச்சு சொல்றது, ப்ரிப்பேர் பண்ணி சொல்றது அல்ல, அனுபவத்துல அறிஞ்ச அந்த குழந்தை அப்படி சொல்லுது. அப்படியே முருகப்பெருமானே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு கேட்ட எங்களுக்கும் அற்புதம். இந்த வயது எவ்வளவு இன்னும் 3 வயதுக்கு அது அது இருக்கட்டும், நாங்கள் அதுல இருந்து எங்கட பார்க்கணும் பார்த்தா இப்ப அவரை பட்டது நல்லா இருக்குது.
கந்த சஷ்டி முருகனை பற்றி சொல்லி இருக்கிறார், கந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், எப்படி விரதம் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அது ஏன் திருக்கல்யாணம் என்றதை சொல்லி இருக்கிறார். என்ன அந்த யுத்த சன்னத்த மூடிலேயே இருக்காம அங்கால அடுத்தால அந்த இதுக்கு கொண்டு வரதுக்காக அது நிறைவு திருக்கல்யாணம் அதையும் சொல்லி இருக்கிறார். விரதம் இருக்க இல்லாத ஆக்கள் எளிமையா இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல கருத்து சொன்னார். அந்த ஷட்கோணம் அருகோண வழிபாடு வடிவ அருகோணம் வந்து பொதுவாக சொல்றது மத்தியந்திர விளக்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துல ஒரு முக்கோணம் தான் இருக்கு உச்சத்துல. அந்த கோணம் வந்து அந்த கூர் வந்து எங்களை நோக்கியோடு இப்படி இருக்கிற ஒரு கோணம் தான், எங்களை நோக்கியபடி இருக்கும் ஒரு கோணம். அது வந்து சக்தி என்று சொல்லுவார்கள் சாக்தர்கள், அது சிவம் என்று சொல்லுவார்கள். நாங்க சக்தி. சிவலிங்கத்தின் பீடம் அதுதான். அதுல சொல்லுவார்கள் இந்த ஒரு கோணம் வந்து நின்று கேட்டா அதுதான் ஆயுதம், வெப்பன். உள்ளுக்கு இருக்கிற அகப்பகைகள் எல்லாவற்றையும் தகர்க்கிறது. அது அகத்திலே இருக்கிற தடைகள், எங்களுக்கு உள்ளுக்க இருக்கிற தடைகளை. முருகப்பெருமானுக்கு 2 சக்கரம் 2 முக்கோணம் இருக்கு. இந்த சக்கரம் ஒன்று, மற்ற பக்கத்தாலே ஒன்று அறுக்கோணம். அது புறப்பகையின் தவிர்க்கிறது. அதான் முருகனைக்கு ஒரு பெயர் சத்ரு சம்ஹாரம். எங்களுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்பவர். சத்ரு சம்ஹார யஜ்ஞம் ஒன்று இருக்கு, ஹோமம் உண்டு. சத்ரு சம்ஹார ஹோமம் வந்து முருகனுக்கு தான் செய்கிறது. அப்ப அந்த அறுகோணத்துல அந்த இதுதான் உண்டு. இதுல பேஸ்புக் கதைகளை போட்டுட்டா இதெல்லாம் சத்தம் எல்லாம் வரும். நிற்கும் எப்படி நிப்பாட்டுறேன்னு தெரியல, இது கட்ட முடியறேன். அப்ப இந்த இது அந்த ஷட்கோணத்துல அதை எழுதி அதன் நடுவில் விளக்கு வச்சு வணங்குற ஒரு முறையை சொல்றேன். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பிறப்பானது. கந்தபுராணத்திலேயும் வரும் செவ்வாய் முருகனுக்கு அணுக்கமானவன். செவ்வாய் ஓரை என்றதுல இருந்தான் ஆவரா, ஓரா என்று சமஸ்கிருதத்துல சொல்றது. அதுல இருந்தான் அந்த ஆவர் என்ற அந்த சொல்லு. ஆவர் என்றால் எங்கட மனத்தியாலம் அந்த சொல்லு வந்தது. செவ்வாய்க்கிழமையில சூரியன் உதிக்க செவ்வாய் ஓரை இருக்கும் ஒரு மனத்தியாலம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு இங்க கனடாவில சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணத்தியாலம் வெள்ளி ஓரை. அப்படியே அந்த ஓரை அந்த ஓடர்ல வரும். பிறகு 7 கிரகங்களுக்கு தான் ஓரை இருக்கும். எதுக்கு ஓரை இல்லை. இப்ப 7 மணத்தியாலத்துக்கு பிறகு 8வது மணத்தியாலம் திருப்பியும் அதே ஓரை திருப்பி வரும். சரிதானே? அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதான் ஓரை என்று சொல்றேன். இன்றைக்கு ஏன் வெள்ளிக்கிழமை என்றா சூரிய உதயத்துல வெள்ளி ஓரை. அதனுடைய நாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமையில சூரிய உதயத்தோட தொடங்குறது செவ்வாய் ஓரை. அதான் ஓரை. சூரிய உதயத்தோடைய உதய காலத்திலேயே வணங்குற நல்ல இது இருக்குது. நிறைய சொல்லி இருக்கிறோம். இதுல நாங்க சொல்றது கொண்டும் இல்லை. நல்ல அழகா சொன்னார். இதோட நிறைவு செய்வது. அது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லை நிறைவு செய்யலாம். நன்றி ஐயா, நன்றி. நல்லது நல்லது. மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகணம. பார்வதீபதையே பார்வதீபதையே பார்வதீபதையே. சிவனே போற்றி. சிவ சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.